யாரு தரகரா? ஆமாக்கா சொல்லுங்க. அது என் தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியிருக்கு. பொண்ணு போட்டா மாப்பிள்ளை போட்டா இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? சரிக்கா. யாருக்கு முதல்ல பார்க்கணும்? ரெண்டு பேருக்கும் பார்க்கணும். யாருக்கு கிடைச்சாலும் கொண்டு வாங்க. ரெண்டு கல்யாணத்தையும் அப்போ ஒன்னாவா வைக்க போறியா? என்ன இப்படி கேட்டுவிட்டியா? அது எங்க இஷ்டம்ல. நாங்க எப்படி வேணாலும் இப்ப எங்க இஷ்டம். பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கணும் அவ்வளவுதான். நீங்க பொண்ணு போட்டா மாப்பிள்ளை போட்டா ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. சரிக்கா. முதல்ல என்னோட அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் அனுப்பி விட்டுருங்க. 10,000 எதுக்கு? பொண்ணு மாப்பிள்ளை போட்ட காமிக்கணும்னாலே 10,000 போட்டாதான் வந்து காமிப்போம். நீங்க ரெண்டு பேரும் பார்க்கணுங்கிறியா, அதனால 10,000 ரூபாய் போடுங்கக்கா. ஒரு ஆளுக்குன்னா 5,000 வாங்குவோம். இது என்ன கதையா இருக்கு? போட்ட காமிக்காமலேயே காசு வாங்கிருவியே? ஆமாக்கா, உங்க வீட்டுக்கு வந்து நான் போட்டோ காமிக்கணும். அப்புறம் உங்ககிட்ட போட்டோ வாங்கிட்டு போய் அந்த பொண்ணு வீட்டுல காட்டணும். இதுக்கெல்லாம் வண்டி சார்ஜ் என்ன ஆகுறது? இங்க பாருங்க, இந்த நவீன காலத்துல போய் போட்டோவை கொண்டுட்டு அழைவியல. என் நம்பருக்கு போட்டோவை சென்ட் பண்ணுங்க. ஏதாவது பிடிச்சிருந்தா பேசிட்டு உங்களுக்கு பிறகு 1000 ரூபாய. ஐயோ, அதெல்லாம் முடியாதுமா. போட்டோவை உங்ககிட்ட காமிக்கணும்னாலே நீங்க 5,000 ரூபாய் தந்தாதான் காட்டுவேன். ஓஹோ, இப்பெல்லாம் இப்படி ஆயிட்டீங்களோ? முந்தில கல்யாணம் முடிச்சு வச்சாதானே தரங்க காசு வாங்குவியே. இப்போ என்ன போட்டோ காட்டனாலே காசு? அக்கா, அது தனியா வாங்குவோம்க்கா. இது போட்டோ காட்டுறதுக்கு மட்டும் 5,000. இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி பேசணும், அலையணும். அப்ப முடிச்ச பிறகு எவ்வளவு வாங்குவியே? அது நகையை பொறுத்து ரொக்கத்தை பொறுத்து வாங்குவோம்க்கா. நல்லா இருக்கு வியாபாரம். இப்ப என்னதான் சொல்ல வரிய? ஒரு போட்டோ காமிக்க 5,000 நான் அனுப்பணும் போல்க. இல்லக்கா, 5,000 அனுப்பி விடுங்க. என்கிட்ட இருக்க போட்டோவெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். சரி, நேர்ல வாங்க, நான் தாரேன். போன்ல எல்லாம் அனுப்ப தெரியாது. இப்பதான் நவீன காலம், அனுப்பிடுவேன். நீ இப்ப என்னடானே இப்படி பேசுறிய? அது போட்டோவை கொண்டுட்டு அங்க போன இங்க போன நீல அதுக்கு சொன்னேன். ஆனாலும் எனக்கு நேர்ல தான் வந்து காமிக்கணும், அப்பதான் டீட்டெயில் தெரியும். நேர்ல வாங்க, பேசிக்கிடுவோம். சரிக்கா, உடனே வாரேன். அம்மம்மம்மா, என்ன இது அநியாயமா இருக்கு? பொண்ணு போட்டோவை அனுப்புங்க, மாப்பிள்ளை போட்டோவை அனுப்புங்க, கேட்கல ரூபா வேணுமாம்ல. கல்யாணம் முடிஞ்சாதானே காசு வாங்கவே. இது என்ன புது பழக்கமா இருக்கு? சரி வரட்டும். செல்லம்மா, 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 யார் வந்திருக்காவன்னு பாரு. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க உட்காருங்கம்மா. சரி. என்ன மீன்காரக்கா இப்படி மட்டும் வந்திருக்காவ? யார் எதுக்கு மாப்பிள்ளைய பார்க்க தான் வந்திருக்காவ. பிடிச்சிட்டுனா உடனே பேசி முடிச்சிருவாவ செல்லம்மா. அப்படியேக்கா, அப்படியே வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டாவளோ? கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டது மாதிரிதான். நீ போய் உன் மாவனை கூட்டிட்டு வா, பேரியவே பார்க்கட்டும். சரிக்கா. ஏம்மா இருங்கம்மா, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். சரி. ஏழை மீன்காரி, பாரு டேசியை பார்த்து கும்பிட்டுட்டு நிக்கிறியே எதுக்கு? பேரியம்மா, அப்படியே ஓனர் மாதிரியே கிண்டல் பண்றியே. சரி, அந்த பயல எங்க பாத்துட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்புவோம். இருங்க, அவளை கூட்டிட்டு வர போயிருக்கா. இப்ப வா, பார்த்துட்டு போவோம். சரி மீன்காரி, உட்காரு. உங்களுக்கு பிடிச்சாலும் பேசி முடிச்சிடலாம்ல. எனக்கு பிடிக்கணும்ல அவசியமே கிடையாது. உனக்கு பிடிச்சாலே போட பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க பெரியம்மா? ஆமா, அவளுக்கு தானே பேசி முடிக்க வந்திருக்கேன். ஷாஜா அப்படிதானே சொல்லிவிட்டா மீன்காரி, எதுக்கு இப்படி வாய பழக்கா? பெரியம்மா, கிண்டல் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம பாப்பாவுக்கு பாப்போம். ஏன் மவளுக்குலாம் இந்த இடம் சாரி வராது. அதெல்லாம் சரி வர நான் பேசி. ஐயோ, எது யாட உடம்பு பேசி விட்டுட்டாவனா போச்சு. வானர் வேற இப்படி சொல்லி கொடுத்துருக்காவளே. கௌதமு, என்னம்மா எப்ப பார்த்தாலும் இந்த போனையே வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு? ஏம்மா, ஒரு வேலை வெட்டிக்கும் போறது கிடையாது. என்ன நேரமும் போனையே நோண்டிட்டே இரு. அம்மா, இப்ப என்னம்மா பிரச்சனை உனக்கு? உன்னை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரவே வந்திருக்காவ. என்னது பொண்ணு வீட்டுக்காரங்களா? நீ எனக்கு பொண்ணு பாருன்னு சொன்னனும். எதுக்கு இப்ப எனக்கு பொண்ணு பார்த்திருக்கா? உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது எங்களோட கடமை. அதுக்கு தான் பார்த்திருக்கோம். சீக்கிரமா வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நில்லு. சும்மா என்னம்மா இது? பொண்ணு பார்க்க தானே நம்ம போவோம். இது என்ன மாப்பிள்ளை பார்க்க அவங்க வந்திருக்காங்க? பொண்ணு எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு தான். அவ இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லையானாலும் பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்காவ. வேற ட்ரெஸ் எடுத்து போட்டு வா கௌதமு. உனக்கு 1008 பொய்ய சொல்லி இந்த பொண்ணு வீட்டை நான் சம்மதிக்க வச்சிருக்கேன். என்னால வெளியெல்லாம் போய் உனக்கு பொண்ணு தேடிட்டு இருக்க முடியாது. எப்படியாவது இந்த பெரிய இடத்த கவுக்கணும். அப்பதான் நம்ம நல்லா செட்டில் ஆக முடியும். நான் இங்கே வந்து நிக்க மாட்டேன். அவியல அப்படியே போக சொல்லு. எனக்கு பொண்ணெல்லாம் பிடிக்கல. நான் உனக்கு பார்த்துருக்க பொண்ணு அழகுன அழகு, அப்படி ஒரு அழகுல அவ மட்டும் உனக்கு கிடைச்சிட்டான்னு வச்சுக்க, வாழ்க்கையில உனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரிதான். வா கௌதமே, அவியல வந்து பாரு. முடியாதுமா. நீ முடியாதுன்னு சொன்னா நான் கேட்டுட்டு போவேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? முடியாது கிடையாதுன்னு ஏதாவது சொன்னா சூடு வச்சு விடுவேன். ஒழுங்கா எழுந்து வா. வேலை சேட்டை மாத்திட்டு வாழ. நான் போய் அவியிட்ட பேசிட்டு நிக்க வந்து சேரு. என்ன வேலை செய்யறான்னு கேட்பாவ. பிசினஸ் பண்றேன்னு சொல்லு. அப்படிதான் போய் சொல்லி
அவனங்க இப்ப வருவாமா, கொஞ்சம் வேலையா இருக்கான். வீட்டுல சும்மா தானே பட்டு கிடப்பான், வேலையா இருக்காங்க. ஐயோ, வீட்ல இருந்துட்டே வேலை பார்ப்பான். ஆன்லைன்னா அது வீட்ல இருந்தே பார்க்க வேலை. அப்படியா? இல்லம்மா, ஆன்லைன்னா வீலுக்கு புரியாது. புரியுற மாதிரி நான் சொல்லியும் பாரு. பெரியம்மா, அது ஏத்துமதி இறக்குமதி. என்னட்டு ஏத்தி இறக்குவிய? அது பிசினஸ். என்னமோ ஒண்ணு போ, எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. ஏம்மா, காப்பி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டீ கடை காடில்ல பரவாயில்லாம இருக்கு. அது இந்த காப்பி தூளி என் புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருந்தார்ல, அங்க இருந்து வாங்கிட்டு வந்தது. அப்படியா? வெளிநாட்டு காப்பியும் குடிச்சு பார்த்தாச்சு இன்னைக்கு. இல்லம்மா, இதே மாதிரி தானே இந்த ஊர் காப்பி தூளும் இருக்கும். இருந்தாலும் இது வேற மாதிரி இருக்கும்க்கா. அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி. அப்படியா? பாட்டில்ல தான் கொடுப்பாங்களோ? ஆமாக்கா, அங்கெல்லாம் அப்படிதான். சரி, உன் அவன் வருவானா வரமாட்டானா? வருவாமா, இப்ப வந்துருவான். கௌதமே, பாட்டி கிளாஸோட வாய்க்குள்ள போயிட போகுது. ஏல கௌதமே, என்னம்மா வந்துட்டேன். இன்னைக்கு தான் அழகா இருக்கா. பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிரும் பாரு. ஏம்மா, இதான் என் மகன், பேரே கௌதம். அப்படியா? சரி, இதுதான் அவனோ? ஏற்றுமதி எடுக்குமதி போல. எப்பா தம்பி, ஏத்தி இறக்கி வந்துட்டியப்பா? என்னது? கௌதமே, வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டியான்னு கேட்காவியா? முடிச்சிட்டேன். வேலை நேரத்துல கூப்பிட்டதுனால கொஞ்சம் கோவமா இருக்கான பையன். இல்ல, கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு இந்த வேலை டென்ஷன் சொல்லுவாங்கல, அதுதான் எப்ப பார்த்தாலும் இருக்கும். வேலையை முடிச்சாதான் ஒரு கரையில நிம்மதியா உட்காருவான். ஓ, அப்படியே அவ்வளவு பெரிய வேலை போல. எப்போ நீ போய் உன் வேலையை பாரு போ. சாரி. ஏம்மா, என் மகனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. எனக்கு ஏன் பிடிக்காது? நல்லாவே பிடிச்சிருக்குன்னு மீன்காரிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஏக்கா, பிடிச்சிருக்காக்கா? பிடிச்சிருக்கு. நான் எதுக்கு அவனை பிடிக்காதுன்னு சொல்ல போறேன்? இல்லக்கா, இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. சரி, ரெண்டு பேரும் உட்காந்து சமந்த பேச்சுங்கன்னு போயிட்டு வாரு. நீங்க எல்லாமே எப்படி இருங்கம்மா. இங்க பாடி செல்லுமா, நீ இவகிட்ட பேசுறதா சரி வரும். இதுக்கு மேல நான் இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரெண்டு பேருமா பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க. அவகிட்ட பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்வான்னு கேட்டுக்கோ. பிறகு உன் பையனை பத்தி எல்லாத்தையும் சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலே எனக்கு மனப்பூர்வமான திருப்தி தான். ஏம்மா, இருந்தாலும் நீங்க இருக்க மாதிரி வராதுல்ல. நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ மீன்காரிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லு. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, வாங்க. மீன்காரக்கா, என்னக்கா அந்த வீட்ல உங்களுக்கு அவ்வளவு மதிப்பா? எல்லாத்தையும் உங்ககிட்டே பேச சொல்லியாவே. நீங்க சொன்னா எல்லாம் சரியா இருக்குமா? ஆமா செல்லம்மா, என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டு சம்பந்தி இல்ல நானே. எல்லா முடிவும் என்கிட்ட கேட்டுட்டு தான் எடுப்பாவே. அப்படியாக்கா? பொண்ணுக்கு என்ன போடணுங்கிற வரைக்கும் உங்ககிட்ட பேசிருக்காங்கல? ஆமா. உனக்கு என்னென்ன விருப்பம்னு என்கிட்ட சொல்லு, நான் சம்பந்தி கிட்ட பேசியேன். ஏக்கா, குறைஞ்சது ஒரு 200 பவுனாவது பொண்ணுக்கு போட்ற சொல்லுங்க. அப்புறம் சீர் வரிசை எல்லாத்தையும் தந்துடணும்க்கா. சின்ன ஸ்பூன்ல இருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் எல்லாம் தந்துடணும். அப்புறம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கட்டில், மெத்த, கிரைண்டர், மிக்ஸி, பீரோ, என்னென்னலாம் வீட்டுக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் தந்துட சொல்லுங்க. பிறகு மாப்பிளைக்கு ஒரு கார் மட்டும் வாங்கி தந்துட சொல்லுங்கக்கா. ஏன்னா பிசினஸ் பண்ணிய மத்தியில கார் கண்டிப்பா தேவைப்படும். பைக் எங்ககிட்டயே இருக்கு. பிறகு ஒரு 10 லட்சமாவது கையில கல்யாண செலவுக்குன்னு தந்துட சொல்லுங்கக்கா. ஏன்னா பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், தாலில வாங்கணும் மத்தியில அது எல்லாமே நம்ம செலவு தான். அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தந்துட்டாங்கன்னா போதும். கல்யாண செலவு, மண்டபம் பாக்குறதெல்லாம் அவியலே பண்ணிட்டு போட்டோம். சாப்பாடு எல்லாமே கூட அவியலே பண்ணிட்டு போட்டோம். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம்க்கா. அப்படியே சரி, வாடர் கிட்ட சொல்லிடுறேன். நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க. ஏக்கா, பொண்ணுலாம் பார்க்க வரணுமா? நேரடியா கல்யாணம் வைக்க மாட்டாங்களோ? என்னதான் இருந்தாலும் மாரைக்கு பொண்ணு பார்க்கணும்ல. பூ வைக்கணும், நிச்சயம் பண்ணணும். இதெல்லாம் இருக்கும்போது நேரடியா எப்படி போய் கல்யாணம் முடிக்க முடியும்? அதனால முதல்ல பொண்ணை பார்த்து பூ வச்சிருங்க. சரிக்கா. சித்தி, நம்ம செனிப்பருக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு தரகத்தை சொல்லியிருக்கேன். அப்படியே தம்பி சேகருக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கு சொல்லியிருக்கேன். 2 பேருக்கும் மாப்பிள்ளை பொண்ணு போட்டாவோட வாரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்தாருன்னா என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுங்க சித்தி. சரி சரோஜா, அவர் வரட்டும். இப்ப வந்துருவாரு சித்தி, வந்துட்டே இருக்கேனாரு. சரிம்மா சரோஜா, நல்ல பையனா கிடைச்சா போதும். நல்ல பையனு பார்த்தா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு நல்ல பையனுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். பேரு சேம் சிட்டி, நான் ஒரு பிள்ளைய தான் கட்டி வச்சேன். அப்படியா? நல்ல பையனோ? ஆமா சித்தி, நீங்க அப்ப மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லல, இப்பதான் சொல்றிய. அவனுக்கு ரொம்ப வசதி இல்லைனாலும் நல்ல குணத்துல சூப்பரான பையன். அப்படியா சரோஜா?
அப்படிதான் நல்ல பையனா கிடைக்கணும் பாத்துக்க. ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கெட்டி கொடுத்தா நல்லபடியா வாழுதுன்னு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா சித்தி, தரகர் சொன்னாலும் நம்ம நல்லா விசாரிச்சுட்டு தான் கட்டி கொடுக்கணும். ஏக்கா சரோஜாக்கா. வாங்க வாங்க வாங்க. சித்தி சொன்னையில வந்துட்டாரு. வாங்க தரகரே வாங்க, உட்காருங்க. ஏம்மா அங்க இருந்து பைக் எடுத்துட்டு இங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ரூபாய தந்துருவியல்ல? வந்தோடனே ரூபான்னு கேக்குறீல இருக்கு. முதல்ல போட்டவ கண்ணில் காட்டுங்க, அப்பதானே ரூபாய் தான் தரணும் மாதிரி யோசிப்போம். இல்லக்கா, நீங்க முதல்ல ரூபாய தாங்க, அதுக்கு பிறகுதான் போட்டோவே நாங்க காட்டுவோம். என்ன கதையா இருக்கு? போகும்போது தரத்தான் செய்ய போறேன். முதல்ல போட்டோவில் எடுத்து காமிங்க. என் தம்பிக்கு நல்ல பொண்ணுவல் போட்டா இருந்தா எடுத்து காமிங்க. என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை போட்டா இருந்தா எடுத்து காமிங்க. சரிக்கா, எப்படி பொண்ணு எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்கறியோ அதை முதல்ல சொல்லுங்க. சொன்னாதானே போட்டோ எடுத்து காட்ட முடியும். என்கிட்ட கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளைகள் போட்டோவும் இருக்கு, வசதியான வீட்டு பிள்ளைகளும் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வரனா பார்த்து தருவேன். அது என் தம்பிக்கு நல்ல அழகான பொண்ணா இருக்கணும். ஏன்னா என் தம்பி கொஞ்சம் கருப்பு பார்த்துருங்க, செவப்பா பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். கோணத்துல குணவதியா இருக்கணும். அப்படியாக்கா, ஒரு பிள்ளை போட்டோ இருக்கு காட்டி. கலர்னா கலரு அப்படி ஒரு கலரா இருக்கும் பாத்துக்கிடுங்க. குணமும் அப்படிதான், ரொம்ப நல்ல குணம்க்கா அந்த பிள்ளை. அப்படி அப்பதான் நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்கன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தந்தாரு. ஓ அப்படியே, சரி சரி, பொண்ணு போட்டா காட்டுங்க, நாங்களும் பாத்துட்டோம். இந்தாங்கக்கா, இதான் பொண்ணு பாருங்க. குடுமி இல்லக்கா, இந்த பிள்ளை பேர் சௌமி, உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊர் தான்க்கா. நல்ல பிள்ளையா, தங்கமான பிள்ளையா. கலரை பத்தியலா? சொந்த வீடு இருக்கு. அவிய நகை அவ்வளவா போட மாட்டாங்களாம்க்கா. ஆனா அவியலுக்கு பிறகு அவிய இருக்க வீட்டை இந்த பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்களாம். நீங்க கேட்ட 2 அம்சம் இந்த பிள்ளைக்கு இருக்கிறதுனால தான் இந்த பிள்ளைய உங்களுக்கு காட்டியேன். இந்த பிள்ளைக்கு 2 அம்சம் இருக்கு. ஆமாக்கா, நீங்க கேட்ட மாதிரி நல்ல கலரா வெள்ளையா இருக்கா பாருங்க. கோணத்திலயும் நல்ல கெட்டிக்கார பிள்ளை. எப்படி இருக்கு பாருங்க, சிரிச்ச முகம். இங்க பாருங்க, இது ஒரு பொண்ணு. இத வேற போட்டோ பிடிச்சு எடுத்து வந்துட்டீங்க பத்தியில. இந்த போட்டோ பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. இதுல பொண்ணு தெரியல, குடுமி தான் தெரியுது. ஏக்கா, அழகான முடிக்கா. உங்களுக்குலாம் எப்படிதான் அழகு தெரியுதா தெரியல. கொஞ்சம் கலரா இருந்தா அழகு. அழகுனா என்னன்னு தெரியுமா? ஏக்கா, உங்களுக்கு இந்த பிள்ளைய பிடிக்கலையோ? எப்படி பிடிக்கும்? விடிஞ்ச அடைஞ்சா இது மூஞ்சியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோவை முதல்ல தூக்கி உள்ள வைங்க. சரிக்கா, இந்த பிள்ளைய பிடிக்கலன்னா என்ன, விடுங்க. வேற ஒரு பிள்ளைய பாத்துருவோம் உங்க தம்பிக்கு. சரி சரி, கலர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்படியாக்கா, இன்னொரு சூப்பரான ஒரு பிள்ளை இருக்குக்கா. கருப்பா இருந்தாலும் அவ்வளவு அழகா லட்சணமா இருக்கும். ரொம்ப பொறுப்பான பிள்ளைக்கா. அவிய அம்மா தான் சொன்னாவ. அப்படியே அம்மா சொன்னாலும் அப்ப சரியா தான் இருக்கும். போட்டோ எடுத்து காமிங்க பாப்போம். நான் ஏதோ ரூபாய்க்காக சொல்றேன்னு நினைக்காதங்க. இந்த பிள்ளைய பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிரும். பாருங்கக்கா, இந்த பிள்ளைதான். இந்த பிள்ளை பேரு கண்மணிக்கா. இந்த பிள்ளை கண்ணு இருக்கு பாருங்க, அது ஒன்னே போதும், அவ்வளவு அழகு. வேற பிள்ளைய சாதாரணமா நினைக்காதங்க, நர்ஸ் வேலை பாக்குது. ஆமாக்கா, அதான் சொன்னேன், பொறுப்பான பிள்ளை. உங்க குடும்பத்துல வருமானத்துக்கு பஞ்சமே இருக்காது. உங்க தம்பி வேலைக்கு போகாட்டி கூட இவளே சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்திடுவா. இந்த பிள்ளை மட்டும் உங்க குடும்பத்துக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அழகா உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்ப நாங்க என்ன நின்னுக்கிட்டா சாப்பிட்டுட்டு கிடக்கா? இல்லக்கா, சம்பாதிக்கிற பிள்ளை. 30,000 சம்பளமா. இந்த மாதிரி சம்பாதிக்கிற பிள்ளைகள் கிடைக்கிறது கஷ்டம் தானே. எவ்வளவு நகை போடுவாங்களா? சித்தி இருமா, கேப்போ 30,000 சம்பாதிக்கிறாளாம்ல. சொல்லுங்க தரகரே, எத்தனை பவுன் நகை போடுவாங்களா? அது ஒரு 5ல இருந்து 10 பவுன் போடுவேன்னாவ. சம்பாதிக்கிற பிள்ளை யார் பார்த்தாலும் கொத்திக்கிட்டு போயிருப்பாவ. இந்த போட்டோவை தந்து 2 மாசம் தான் ஆகுது. இந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி என்ன மாப்பிள்ள செட் ஆகல, தேடிட்டு இருக்கேன். ஆயிக்கிறாது, ஒரு காலத்திலேயே ஆயிக்கிறாது. எக்கா, இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த பிள்ளையோட அம்மா இருக்காவ பாருங்க, பெரிய பிசினஸ் உமன். அப்படியா? என்ன பிசினஸ்? அது ஏதோ பெரிய பிசினஸ்க்கா. அப்புறம் அப்பா பெரிய வேலையில இருக்காவ. அண்ணன் ஒருத்தன் தான், அவரும் பெரிய வேலையில இருக்காரு. குடும்பத்துல எல்லாரும் பெரிய பெரிய வேலை பாப்பாவ, பிசினஸ் பண்ணுவாவ. ஆனா 5 பவுன்ல இருந்து 10 பவுன் போடுவாவேனே. எக்கா, பிள்ளை படிச்சு வேலை செய்யுதுக்கா. இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க குடுத்துல வச்சிருக்கணும். இந்த மாதிரி பிள்ளை போட்டவ காமிச்சாலே யாருமே நகையே வேண்டாம்னு சொல்லிட்டு கட்டிருப்பாவக்கா. ஓஹோ, அப்படியா? ஆமாக்கா, இந்த பிள்ளையோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டு. அவன் கல்யாணம் பண்ணி இருக்க பொண்ணு இருக்கு பாருங்க, நல்ல வசதியான பொண்ணாக்கா. 10 வீடு இருக்கா அவியலுக்கு. அதுல 3 வீடு இவியலுக்கு தான் வரும்னு சொல்லிக்கிட்டியாவ. ஓஹோ. அதுல ஒரு வீடு மருமவளுக்கா, ஒரு வீடு அவிய அப்பா அம்மாவுக்கா, ஒரு வீட்டை இந்த பிள்ளை பேர்ல தான் எழுதி வைக்கன்னு இருக்காவ. இது போதாதா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குக்கா. என்ன கண்டிஷன்? பையன கண்டிஷனே? கல்யாணம் முடிஞ்ச உடனே தனி கொடுத்தனும் போயிடணுமா. ஓ ஓஹோ, என்னமோ குடும்பத்தையே தனியா நின்னு நடத்திடுவான்னு சொன்னியே.
குடும்பங்கிறது அவ குடும்பம்க்கா, புருஷனை பொண்டாட்டி இருக்காவல்ல, அவியலுக்கு நாளைக்கு பிள்ளை வரும், அது தனி குடும்பம் தானே. இவ வேலைக்கு போயிருவா, என் தம்பி தான் உட்காந்து வீட்டுல பாத்திரம் வளைக்கி சோறு பொங்கணும். வேலைக்கு போற பிள்ளை கிடைச்சா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் செய்யணும்க்கா. வேலை செய்யற பிள்ளை இந்த காலத்துல கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? போதும் போதும். அப்பப்ப இதை கேட்டே எனக்கு கண்ண தலை சுத்த ஆரம்பிச்சிட்டு.